நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து சமீபத்திய ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக அரசுக்கு எதிர்ப்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக அரசு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இப்போது அரசுக்கு எதிராக தமிழகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பலை வீசுகிறது. மக்கள் மனநிலை அரசுக்கு எதிராக உள்ளது அப்படின்னு தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்பவே சீர்கெட்டிருக்கு அப்படின்னு தான் நிறைய அரசியல்வாதிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அண்ணாமலை வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயங்கள், சம்பவங்கள் எல்லாத்தையும் எடுத்து முன் வச்சிட்ருக்காரு. ஒரு பிரதான எதிர்க்கட்சி மாதிரி தான் அண்ணாமலை வந்து செயல்பட்டுருக்காரு. அதனால தான் நிறைய மக்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியாதவங்களுக்கும் கூட இப்போது நிறைய விஷயங்கள் வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் திமுக மீது நிறைய எதிர்ப்பலைகள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இது 2026 எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.